அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, இன்றைக்கி நான் வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறேன். நான் வந்து வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வெண்டைக்காய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. வெண்டைக்காய் பொரிச்ச கடாய் தான், இதில் ஆயில் ஊற்றிடலாம். வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் நல்லா பொரியுது பாருங்கள். சீரகம் போட்டுடலாம். அடுத்தது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். போட்டுடலாம். அடுத்தது சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நான் ஆல்ரெடி வெண்டைக்காய் வந்து உப்பு போட்டு தான் நல்லா வதக்கினேன். நல்லா வதங்கி வச்சுருக்கேங்க. நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். நான் அரைச்சி வச்சுருக்கேங்க மசாலா, அதை தான் நான் வெண்டைக்காய் காரக்குழம்பு போட போகிறேன். நான் குறப்பாக அரைச்சி பாட்டிலில் போட்டிருக்கேன். இதில் நைஸாக அரைக்க போகிறேன். ஏன்னா வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு நைஸாக அரைக்க போகிறேன். இந்த மசாலா நீங்களும் ரெடி பண்ணி வீட்டில் வைங்க. ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு காரக்குழம்பு இல்லை மீன் குழம்பு எந்த குழம்புக்குனாலும் நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணுவீங்க. இந்த மசாலாவை அரைச்சி நீங்கள் போட்டுடலாம். இதில் வந்து ஒரு தக்காளி போட்டு அரைச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம தக்காளி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துடலாம். ஒரு 2 தக்காளி இதில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தான் நான் மசாலாவில் அரைச்சிருக்கேன். அது வதங்கட்டும். நல்லா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியில். அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி கொஞ்சோண்டு போடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த மசாலாவில் புளியை நல்லா எண்ணெயில் வதக்கி அரைச்சிருக்கேன். அதனால் பார்த்துட்டு போடலாம். கொஞ்சம் இதாகட்டும், வதங்கட்டும். நல்லா நைஸாக அரைச்சாச்சுது. இதை நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். இது நல்லா திக்காகும். உங்களுக்கு கொதிக்க நல்லா திக்காகும். ஏன்னா இதில் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாமே மிக்ஸ் பண்ணி, மிளகா எல்லாமே அரைச்சிருக்கேன் புளி எல்லாம் சேர்த்து. அதனால் உங்களுக்கு கடலப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டாலே குழம்பு எப்போவுமே திக்காகும் உங்களுக்கு. அதனால் இது கொதிக்க ஒன்று திக்காகும். நம்ம இன்னும் தண்ணி ஊற்றினது பாருங்கள். எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். இது குழம்பு கொதித்து எவ்வளோ திக்காகும் பாருங்கள். பாருங்களே, சூப்பரான அட்டகாசமான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி மேலே வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு நல்லா எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் இந்த மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.